போட்டு தாக்கும், தலைகில போட்டு திரும்பும். உன்னை பார்த்தப்போ எனக்கு அவன மாதிரி, என்ன பார்த்தப்போ உனக்கு அவன மாதிரி. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ற? டேய் நான் இந்த மாதிரி கமிட் ஆயிட்டேன்டா விக்கி. கமிட் ஆயிட்டியா? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்ஸ்டா. சரி, பொண்ணு எங்க? எப்படி பார்த்த? எப்ப பார்த்த? எதிர் வீடா, பக்கத்து வீடா, அத்தை பொண்ணா, மாமா பொண்ணா, யாருடா? இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன்டா. கமெண்ட் செக்ஷன் என்னடா புதுசா இருக்கு? இப்படிதான்டா கமிட் ஆனேன். எங்க கேர்ள்ஸ் யாரெல்லாம் சிங்கிளா இருக்கீங்களோ அவங்களோட இயரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பாய்ஸ் யாராவது சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா அந்த இயர் கூட கமிட் ஆயிக்கோங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது, பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு. புது வகை மேட்ரிமோனி. என்னடா இது? ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு பார்த்து லவ் பண்ணாங்க. ஆமா. அப்புறம் லெட்டர் கொடுத்து லவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி மொபைல் வந்தோடனே மெசேஜ்ல லவ் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி வாட்ஸ்அப்ல சாட், இன்ஸ்டாகிராம் சாட், ஃபேஸ்புக் என்னென்னமோ வந்துச்சு. கிளப் ஹவுஸ் எல்லாம் நிறைய வந்து போதும், என்ன வேணாலும் பண்ணிடுவான். கம்ப்யூட்டர்ல டயனான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். அந்த டயனாவே நான் தான் பக்கத்துல உட்காந்து சாட் பண்ணி அவனை கவுக்க போறேன். அதுலயே பிளாக் பண்ணாங்களா? கூகுள் பேல எல்லாம் போய் நம்ம பசங்க போனாங்க. கடைசியில வந்து பார்த்தா அதாவது சிங்கிள் பாய்ஸ் சிங்கிள் கேர்ள்ஸ் அப்படியே வச்சு ஒரு நல்லா இருக்குடா. நல்லாதான் இப்படி பரவாயில்ல. கேர்ள்ஸ் யார் யார் சிங்கிளா இருக்கீங்களோ சிங்கிள்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்தெந்த பசங்க சிங்கிளா இருக்கீங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சிங்கிள்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கல அந்த பொண்ணு கூட கமிட் ஆயிடுங்க. பார்க்கு பீச்சின் ஜாலியா சுத்துங்க. ஏதோ என்னால முடிஞ்சது நான் சொல்லிட்டேன். உஷார் பண்றது உன்னோட திறமை தான் மச்சான், பாத்துக்கோ. நூதனமா இருக்குது. அதாவது மேட்ரிமோனிக்கு காம்படிஷனா வந்துட்டாங்க. அதாவது தலைவனா அதான் பண்றாங்க. என்ன அவங்க வந்து சிங்கிள் பாய்ஸ போட சொன்னாங்க, இவர் சிங்கிள் கேர்ள்ஸ போட சொல்லிட்டாரு. வித்தியாசம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாலிமர் நியூஸ் லைவ்ல வந்து சாட் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேனே. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சையா இருந்தனால வர்றதுனால நான் போடல. அதுல என்ன பண்றாங்கன்னா 2 பேர் லவ் பண்றாங்க. ஊடையில ஒருத்த வந்து இவன் அந்த பொண்ணு இது பண்றான், ஹாய்ங்க கியூட்டா இருக்கீங்க, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஏன்டா என்னடா கியூட்டா இருக்கு அப்படி போகுது. அப்படி ஒண்ணு போகுது. இடையில இந்த செக் மை ஸ்டோரிக்காங்க. அதான் செக் மை லிங்க் அது விட்டா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு, என்னென்னமோ சொல்லி கரெக்ட் பண்றானுங்க. பரவாயில்லடா, நீ உட்காந்து இந்த பாலிமர் நியூஸ் பாத்துட்டு இருந்தீங்க. சரி பையன் ஏதோ பாக்குறான்னு சொல்லிட்டு நான் எடுத்து செக் பண்ணி பாக்குறேங்க. அதுல ஒரு 2-3 கேங்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. டேய் மாப்பிள, இவன் அங்க இருக்கா, நீ அங்க வந்துரு. எங்க சன் நியூஸ்ல இருக்கு. நீ ஆம்பளையா இருந்தா சன் நியூஸ்ல வாடா, பசங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. கேங்க அதான் பாத்தியோ. ஆமா, ஜாதி கலவரம் மத கலவரத்தை தாண்டி இது வந்து ஒரு நியூஸ் கலவரமாயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது நியூஸாவே யூஸ் பண்றது இல்ல, லவ் பண்றானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. தலைவன் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு தண்ணியில. என்னோட இவ்வளவு தண்ணி இந்த நேரத்துல அந்த தண்ணிக்கு மைண்ட் வாய்ஸ் என்னவோ இருக்குன்னு சொல்ல வலிய விடுங்கடி பீச்ச வச்சிருக்கீங்களா? சம்பவம் பண்ணி விட்டாரு. என்னடா பண்றாரு? குரலி வித்தையா? என்னடா முடிய போகுது. ஆமாடா, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறான். இவ்வளவுதான் ரீவேவா? அதாவது வடக்கன்ட்ரி எல்லாம் பாத்திருக்கியா, ஸ்டார்டிங் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, எண்டிங் என்ன பண்றானுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. அதோட பரிணாம வளர்ச்சிதான் இது. இதை ட்ரெண்ட் நினைச்சு யாரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கடா. வீட்டுல யாரும் பிராக்டிஸ் பண்ண வேணாம் இது.